சொல்லுமா 70s கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க என்ன பண்றீங்க கேட்டுக்கிறாங்க So, ம் the length of the hypotenuse of a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அதை ட்ரா பண்ணிக்கோங்க மேபி இங்கே ஸ்க்ரீன் இதாக இருக்குது ஆனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரது நீங்கள் பார்த்துக்கோங்க சரி லென்த் ஆஃப் த இது வந்து Hypotenuse 71ங்களா 70 70. நான் சொல்கிறேன் ம் The length of the hypotenuse of a right angle triangle exceeds the length of the base by 2 centimeters. ஒரே ஈஸியான ஐடியா பேஸ் வந்து என்னன்னு தெரியாது பட் இது வந்து என்னன்ட்டான் எக்ஸ் ப்ளஸ் டூன்ட்டான் இன்க்ரீஸ் ஆகுன்ட்டான் அப்போ என்ன பண்ண போகிறேன் பேஸ் எனக்கு தெரியாது பட் பேஸோட இன்க்ளூட் பண்ணிடுறதுனால நான் வந்து அதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன் கைப்பத்தினியஸ் அவனே சொல்லிட்டான் இன்க்ரீஸ் பை த பேஸ் டூன்னு அதனால எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எடுத்துட்டேன் அவ்வளோதான் அவன் சொன்ன வேலை அப்படியே எழுதிட்டேன் அவன் என்ன வேலை சொல்கிறானோ அப்படியே எழுதிட்டேன் கரெக்டாமா Sir. And exceeds twice the length of the altitude by 1 centimeter. பை 1 சென்டிமீட்டர் கரெக்டுங்களா Sir. ஆட்டிடியூடுங்கிறது நம்மளுக்கு இது தானே அப்போ டுவைஸ் ஆஃப் த ஓகே கரெக்டாமா Sir, ஆனா இங்க exceeds எக்ஸ் ப்ளஸ் exceeds Sir, exceeds twice the length of the altitude by 1 centimeter. அதாம்மா இந்த பேஸ் இருக்குதுல்ல இந்த பேஸ் வந்து கைப்போதனியஸ்க்கு வந்து என்ன ஆகுதுங்கிறாங்க எக்ஸ் ப்ளஸ் டூ ஆகும் இந்த பேஸ் வந்து ஆட்டிடியூடுங்கிறது என்ன ஹைட்டு கரெக்டுங்களா இந்த ஹைட் இருக்குதுல்ல இந்த ஹைட் வந்து என்னங்கிறாங்க டூ டைம்ஸ் ஆஃப் என்னது பேஸோட எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுக்கு இருக்குதுங்கிறாங்க புரியுதுங்களா என்ன நடந்ததுன்னு ஏமா ஓகேங்க சார் என்ன டவுட் சார் இருக்குதா ஆனா இங்க வந்து 2x plus 1 தானுங்க சார் வரும் டுவைஸ் ஆஃப் த உங்களுக்கு அந்த கொஸ்டின் படி Sir, the length of the hypotenuse of a right angle triangle exceeds the length of the base by 2 centimeters and exceeds twice the length of the altitude by 1 centimeter. Okay. So triangle is second line, right angle triangle exceeds length of the base is 2 centimeter and exceeds twice of the length of the attitude. Altitude by 1 centimeter. Attitude equal to x plus 1. Correct? Twice of the length of the attitude. Twice of the length of the attitude equal to x plus 1. கரெக்டாமா இதுதான் கான்செப்ட் அந்த லைன் திரும்ப படிச்சா இதுதான் எனக்கு வருது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க twice of the attitude equal to x plus 1 centimeter இது புரியுதுங்களா இல்ல புரியலையா சார் altitude x plus 1 நாங்க சார் வரும் இப்போ இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் நமக்கு நம்ம லேட்டஸ்ட் டேக்னு எடுத்துக்கிறோம் அப்ப அதுல இருந்து நம்ம பேச போறோம் வேற எதுல இருந்து பேசுவீங்க ஓகே சார் இல்ல இதுல தான் எனக்கு கேட்கும் லென்த்ங்கிறது இதுதான் வரும் உங்களுக்கு சரிங்களா அப்ப இதை வச்சுதான் நம்ம பேச போறத வேற எதை பத்தி பேச முடியாது சரிங்களா அப்ப இதனோட இது வேல்யூ என்ன 1/2 into x plus 1 1/2 into x plus 1 சரியாமா ஓகேங்க சார் சரி அடுத்து என்ன கேக்குறேன்டா கண்ணு இது ரெண்டு கான்செப்ட் ஓகே So find the length of each side of the triangle. Length of the each side of the triangle சரிங்களா இப்போ நம்ம கையில என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கங்க அதை எழுதிக்கங்க இப்போ எக்ஸ்ங்கிறது பேஸ் தெரிஞ்சிருச்சு ஓகே ஸோ அடுத்தது என்ன சொல்லிக்கிறீங்க எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து கைப்போதினிஸும் தெரிஞ்சிருச்சு இது வந்து பேஸு எக்ஸ் ப்ளஸ் டூங்கிறது என்ன தெரிஞ்சிச்சு கைப்போதினிஸும் தெரிஞ்சிருச்சு எக்ஸ் ப்ளஸ் டூங்கிறது கைப்போதினிஸும் தெரிஞ்சிருச்சு கரெக்டாமா அண்ட் ஆல்சோ இன்னொன்று யாரு 1/2 into எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது என்ன தெரிஞ்சிச்சு ஆப்போசிட்னு தெரிஞ்சிருச்சு கரெக்டுங்களா இது ஆட்டிடியூடுங்கிறது ஹைப்போதினியஸ் தட் மீன்ஸ் ஹைட்டு ஆட்டிடியூட் ஹைட்டுங்கிறது என்னது ஆப்போசிட் பர்பண்டிகுலர் சைடு சரிங்களா இதுதான் வந்து இன்டைரக்டா ஆட்டிடியூடுங்கிறோம் சரியாம்மா அப்போ இது என்னது ஆப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா ஓகேங்க சார் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது இந்த கான்செப்ட் தான் நியூ கான்செப்ட் இது வரைக்கும் பார்க்காத கான்செப்ட் இது மட்டும் தான் அப்போ அதை ஆட்டிடியூடுங்கிறது ஹைட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம் பித்தாகரஸ் அப்ளை பண்ணால் போதும் பித்தாகரஸ் என்ன சொல்லுது x plus 2 the whole square equal to opposite square 1/2 into x plus 1 the whole square plus x square சரியாம்மா ஓகே சார்
இதுக்கப்புறம் என்னது இது ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குதான் பார்த்துட்டு நீங்க பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறீங்க. எப்படி வருதுன்னு பாருங்க. a squared plus b squared x squared plus 2 squared plus 2x equal to 1 by 4 into x squared plus 2x. சரி, இங்க 4x வரும், 2 squared 4x வரும், இங்க 2x plus 1 plus x squared. கரெக்டா நடக்குது? ஓகேங்க சார். இது சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 4 எல்சிஎம் எடுத்துக்கோ, 4 எல்சிஎம் எடுத்து இங்கே கொண்டு வாங்க. அப்போ என்னாச்சு, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4 4 16 ப்ளஸ் 16x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இந்த 4 என்ன சொன்னால் எல்சிஎம் எடுக்க சொன்னால் இங்கே எல்சிஎம் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர். கரெக்டாடா? டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் சார். அந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம் சார். எந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்க? ஓ, அப்படி பண்ணிக்கலாங்கிறியா? ஓகே, வெரி குட். அது ஐடியா கரெக்டு தான், சூப்பரான ஐடியா தான். ஏன் அங்கே இங்கேயும் போயிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம்ல, ஏன் அங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதனால இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடுச்சு, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடுச்சு. கரெக்டம்மா? ஆமாங்க சார். அப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் 15. கரெக்டுங்களா? ஓகே சார். இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும். 14x இந்த 1 இதையும் பண்ணால் மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. கரெக்டாக கண்ணு? ஓகேங்க சார். அவ்வளோதான். இது என்ன கிடைக்கும்? 15 14 15 1 சார். மேலே 16x எங்கே இருந்துங்க சார் வந்துச்சு? அந்த போர் இருக்குதாண்டா, இந்த போர் இங்கே பாரு, போர் ஏறும் மார்க் போட்டுக்கிறது. இந்த போர் இந்த போர் எங்கேருந்து வந்து தெரியுதா? இங்கே இருக்குது பாரு, 1/2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்க சார். அப்போ அந்த போர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இங்கே மல்டிப்ளை ஆகுமா ஆகாதா? இந்த டேர்முக்கு இந்த போர் மல்டிப்ளை ஆகுமா ஆகாதா? ஓகேங்க சார். புரியுதா இல்லை இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமாமா? இல்லை இல்லை, ஓகேங்க சார். ஓகே, அப்போ என்ன வரும் சொல்கிறாங்கன்னு, எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? மைனஸ் 15x ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 15 எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 15. அண்ட் இது நெகட்டிவ் வேல்யூ யூனிட் வராது, அதனால் நம்ம கட் பண்ணிடுறோம். அப்போ எக்ஸ் 15ங்கிறது யார்? இதுதான் பேஸோட வேல்யூ. கரெக்டுங்களா? இது வந்து பேஸோட வேல்யூ. அண்ட் ஹைட்டுங்கிறது யார்? 1/2 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 that is equal to altitude. அப்போ 1/2 16 equal to 8 cm. அண்ட் hypotenuse என்ன சொல்கிறாங்க? x plus 2 equal to 15 plus 2 equal to 7 cm. அப்போ எழுதிக்கிங்க, therefore hypotenuse value is equal to 17 cm square, base equal to 15 cm, and opposite side equal to 8 cm. அவன் யூனிட் கேட்குறான். சரி, இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் படி. ஓகே சார். ஓகேங்களா?